ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் சஸ்டைனபிளாக நீங்கள் வந்து லாங் ரனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த குக்கிங் ஸ்கில்லு மட்டும் பத்தாது. அதர் ஆஸ்பெக்டில் நிறையா ஸ்கில்லை வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நிறையா சூழ்நிலையில் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களோட குக்கிங் ஸ்கில்லையும் அதர் ஆஸ்பெக்டில் இருக்கிற நிறையா ஸ்கில்ஸ் இருக்குது. அதை நான் ஒவ்வொன்றா பேசுவோம். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் போது மட்டும்தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் சஸ்டைனபிளாக வந்து நீங்கள் லாங் ரன்னுக்கு மூவ் ஆக முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது. அந்த ஆஸ்பெக்டில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது கம்யூனிகேஷன் ஸ்கில். அதை நான் இதை பற்றி ஷார்ட்டாகவே சொல்கிறேன். இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் அப்புறமும் போடுறேன். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்வளோ பெரிய கிரேட் ஷிப்பாக இருந்தாலும், எவ்வளோ அழகான கப்பலாக இருந்தாலும், ஒரு சின்ன ஹோல், ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் போதும், அது முங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டீமோடையோ ஒரு பெரிய பெரிய பிக் டீமோட தான் ஒர்க் பண்ணுவோம். அங்கே உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் என்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இல்லை, நிறைய பேர் பேசவே மாட்டோம், சைலண்டாக இருப்போம். நான் எப்படி இருந்தால் ஆகாம். என்னைக்கு அப்படி இருக்க ஆரம்பிப்போமோ அன்னைக்கு தான் வந்து நம்ம நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். நிறையா வந்து மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையாவே நடக்கும். ஓகேங்களா? கம்யூனிகேஷனுங்கிறது நாட் அபவுட் இங்கிலீஷ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ். கம்யூனிகேஷனுங்கிறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அதை எப்படி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறீங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து இந்த கம்யூனிகேஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே நிறைய பேர் வந்து யார்கிட்ட பேசணுமோ அவங்களுடைய டேரெக்டாக பேசினாலே 40% ப்ராப்ளம்ங்கிறது சால்வ் ஆகிடும். என்னைக்கு நம்மளோட கம்யூனிகேஷன் லேக் ஆகுதோ, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுதோ, அன்னைக்கு தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற டீமுக்குள்ளேயே வந்து நிறையா பிரச்சனைகள் பூம் ஆகும். லைக் வந்து காசிப்பிங் ஸ்டார்ட் ஆகும், பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும், இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. டோட்டல் டீமுமே வந்து ஒரு டீமு வந்து ஒரு ஆப்ரேஷன் வருதுன்னா அங்கே ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இண்டிவிஜுவலாக வந்து அவங்களோட செல்ஃபை வந்து அங்கீகரிக்க தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. ஜூனியராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை, என்ன எது இருந்தாலும் சரி, ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ப்ராப்பரான ஒரு மெசேஜை கொடுக்க கற்றுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால் வந்து நான் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். ஒரு பிரச்சனை வருதுன்னா 100% நம்ம மற்றவங்கள மட்டுமே தப்பு சொல்லிடக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. அந்த இதில் நம்மளும் ஒரு காரணமாக இருப்போம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது தான் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்னைக்கு நம்ம மற்றவங்களே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அன்னைக்கு வந்து அது தப்பாக போய் முடியும். அது வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். எல்லா இடத்துலையும் நான் தான் கரெக்டுங்கிற மாதிரி நீங்கள் வந்து காட்ட ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலையும் அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை நிறையா கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். See you, bye.